ஒரு மன்னன் தன் கொல்லைப்புறத்தில் 10 வேட்டை நாய்களை வளர்த்தார். யாராவது தவறு செய்து விட்டால் வேட்டை நாய்களிடம் தூக்கி வீசுங்கள் என்று உத்தரவிடுவார். வேட்டை நாய்களும் தூக்கி வீசியவரை கடித்தே கொன்றுவிடும். இப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னிடம் வேலை பார்த்த ஒரு மந்திரி சிறு தவறு செய்து விட்டார். மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. மந்திரியை தூக்கி வேட்டை நாய்களிடம் வீசுங்கள் என்று சொல்லிவிட்டார். வேலையாட்கள் இழுத்து கொண்டு போகையில் மந்திரி வினாவிக் கொண்டே இருக்கிறார். நான் உங்களிடம் பல வருடம் வேலை செய்திருக்கிறேன், எனக்கு ஏதும் இரக்கம் கிடையாதா, எனக்கு ஏதும் மன்னிப்பு கிடையாதா என்று கேட்டுக்கொண்டே புலம்பிக் கொண்டே செல்கிறார். ராஜா உடனே, மந்திரி, இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். என்னை ஒரு 10 நாள் வாழ விடுங்கள், 10 நாளைக்கு பிறகு எனக்கு என்ன தண்டனை வேண்டுமென்றாலும் கொடுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மந்திரி கேட்க ராஜாவும் சரி போ என்று சொல்லிவிட்டார். இந்த 10 நாட்களும் வேட்டை நாய்களிடம் சென்று அதற்கு உணவளிப்பது, அதை குளிப்பாட்டுவது, அதற்கு என்ன தேவையோ அது அத்தனையும் இந்த மந்திரியே செய்தார். 10 நாட்களில் நன்கு பழகிவிட்டது. 10வது நாள் வந்தது. ராஜா வந்தார். தூக்கி வீசுங்கள் என்று சொன்னார். மந்திரியை தூக்கி வீசியவுடன் இந்த பக்கம் 5 வேட்டை நாய்கள், இந்த பக்கம் 5 வேட்டை நாய்கள் வாலாட்டி கொண்டே அமர்ந்து விட்டது. இதை பார்த்த மன்னனுக்கு உடனே கோபம் வந்து விட்டது. என்ன வேட்டை நாய்கள் இப்படி செய்து விட்டது என்று. அப்பொழுது மந்திரி கூறினார், 10 வருடம் உங்களிடம் வேலை பார்த்தேன், நீங்கள் காட்டாத கருணையை 10 நாட்கள் வேலை செய்த இந்த வேட்டை நாய்கள் என்னிடம் காட்டிவிட்டது, உங்களுக்கு இரக்கமே இல்லையா என்று மன்னரிடம் கூறினான். கூறியவுடன் மன்னருக்கு இன்னும் கோபம் வந்து விட்டது. திரும்பி வேலையாட்களிடம், மந்திரியை தூக்கி குளத்தில் எரியுங்கள், முதலை இருக்கும், நன்கு கடிக்கும் முதலை இருக்கும் குளத்தில் எரியுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மன்னனின் மனதை மாற்றுவது நம் வேலையல்ல, நம் மனதை மாற்றுவதே நம் வேலை. நம் மனம் மாறினால் மன்னன் மாறுவான்.